Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சீஸ் பால்ஸ் அண்ட் சீஸ் நக்கட்ஸ்ங்க. ஒரே பேட்டர்ல எப்படி சீஸ் பால்ஸாவும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், இல்ல ஆயில் ஃப்ரீயா நம்ம தோசைக்கல்ல எப்படி போட்டு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா இது மூணுத்தையும் சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிரும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு உருளைக்கிழங்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஃபைனலாக இதோட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், நான் ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன், அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக ஒரிகானோவும் சேர்த்திக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை ஒரு மிக்சிங் பவுல் மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 கப் கிரேட்டட் சீஸ், நான் வந்து மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன், துருவின சீஸை அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா உருளைக்கிழங்கோடு நல்லா பிளெண்ட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு டோ ரெடி. இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சிக்கலாம். மீதம் இருக்கிற எல்லா பால்ஸையுமே இதே மாதிரி ஈவனாக நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கோட்டிங்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு திக்காக கூடவே பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச உருண்டையை கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணணும். உங்களுக்கு அந்த பால் மேலே ஃபுல்லாகவே பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈவனாக ஒட்டியிருக்கணும். அதனால் நான் இன்னொரு கோட்டிங் தரேன். இன்னொரு தடவை அதை நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லைலரியில் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈவனாக உங்களுக்கு நல்லாவே கோட் ஆகிடும் பிரெட் க்ரம்ஸு. ஸோ சீஸும் நமக்கு வெளியில் வராது. இப்போ மீதம் இருக்கிற எல்லா பால்ஸுமே இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பொறுமையாக திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இது சீஸ்னால் உங்களுக்கு டக்குன்னு வெளியில் வந்துடும். ஸோ பொறுமையாக செய்யுங்க.
மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஆல்ரெடி நமக்கு எல்லாமே குக் ஆனது தான், மேலே இந்த கோட்டிங் மட்டும்தான் நமக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ சீஸ் பால்ஸ் ரெடி. இதே நீங்கள் நக்கட்ஸாக செய்யணுன்னா நம்ம ரோல் பண்ண ரோல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி நக்கட் ஷேப்பில் நீங்கள் அதை ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. அதில் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம கட்லெட் போட்டு எப்படி எடுப்போம் தவாவில், அதே மாதிரி நீங்கள் போட்டு எடுக்கலாம். எனக்கு வந்து ஆயில் வேண்டாம் அப்படின்றதுனால நான் வந்து பாதி வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி வந்து நக்கட்ஸாக இந்த மாதிரி தவாவில் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த தவாவில் போட்டு எடுக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். சின்ன பசங்களுக்கு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி தரலாங்க. நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆயில் லெஸ்ஸாக நம்ம சாப்பிட்றதா நல்லது. ஸோ நான் உங்களுக்கு 2 மெத்தடும் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பொறுமையாக 4 பக்கமும் நல்லா ஈவனாக நீங்கள் அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுங்க. தோசைக்கல்ல பண்ணும்போதும் ரொம்பவே டேஸ்டியான சீஸ் பால்ஸ் அண்ட் சீஸ் நக்கட்ஸ் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உள்ளே எவ்வளோ சீஸியாக வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது போன்ற எம்மையான ரெசிபிஸ் மற்றும் ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.